நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. ஓ பன்னீர்செல்வத்தை விட பிஜேபியின் கொத்தடிமை வேற யாராவது இருக்க முடியாது. அவர் திமுகவை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்கார், தீய சக்தின்லாம் பேசணும். அவரு வரவனை கழுத்து பிடிச்சி தள்ளிட்டு தனியா இருக்கணுமா விஜய்? அப்புறம் என்ன சொல்லுவீங்க, தனித்து விடப்பட்டார். வரலன்னா என்ன சொல்லுவீங்கன்னா அவரை யாருமே சீந்தல, கடை விரித்தார் கொள்வார் இல்லைன்னு. வந்தான் பாத்தீங்களா, இவன் பிஜேபிக்கு போன பிரிவில் இருந்தவன், மைத்திரேயன் டாக்டர், எந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை ரைட்டா? இப்போ அவங்கெல்லாம் எப்படி உங்க கட்சியில வந்தாங்க? செங்கோட்டையன் எல்லாம் அமித்ஷா கிட்ட பேசினவருங்க அவரு தாவே. ஆனா அமித்ஷாவோட படுத்துட்டு இருந்தவர் ஓபிஎஸ் இல்லையா? அவரை சேர்த்துக்கினா விமர்சனம் செலக்டிவா பண்றாங்க. இவங்க செய்யறதெல்லாம் இவங்களுக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவா தான் ஆகுமே தவிர இவங்களுக்கு அதனால எந்த பயனும் கிடைக்க போறது இல்லை. மாற்றா வந்துருவாருன்ற திகில், அச்சம், பயம் இன்னைக்கு ரெண்டு கட்சிகளுக்கும் வந்துருச்சு. அதனால சேர்ந்து அடிக்கிறாங்க. 3 பேர் பாஜக விட்டீங்க, 4 பேர் சீமான விட்டீங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராம போனதுக்கு திமுக அழுத்தம் மட்டுமே காரணம் இல்லை. வேற என்ன சார்? அவருடைய குடும்பத்திலேயே அழுத்தம் பண்ணாங்க. அவரு ஒரு பாஜகவின் பினாமிங்க ரஜினி. ஆமா, இவர் தான் பாஜகவுடைய பி டீம், டிஎம்கேக்கு க்ளோஸா இருக்காரு. ரஜினிகாந்த் தான் பாஜகவுடைய ஒரிஜினல் பி டீம். பாவம் கமலஹாசன் பெரியார் தொண்டர் அவரெல்லாம் பி டீம் தாங்க, விஜய பி டீம் தாங்க. உண்மையான பி டீமை பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்காங்க. மோடியை 10 பேர் எதிர்க்கிறாங்கன்னா 10 பேர் பெரியவங்களா, அந்த ஒத்தையால் பெரியாளான்னு சொன்னார்ல. இப்ப விஜய்க்கு பொருத்தி கேட்கறான், அவர் சொல்லுவாரா? ஒத்தையால் விஜய் இந்த பக்கம் 23 பேர், இந்த பக்கம் 8 பேர், அந்த பக்கம் 4 பேர். எவ்வளவு பெரியா? அப்ப விஜய் தானே பெரியால. விஜய எப்படியாவது அவர் வெற்றி பெறுவதை தடுக்கணும்னு ஓவர் டைம் பண்றாங்க. பாஜக திமுக 2 பேர் சேர்ந்து பண்றாங்க. பின்ன பாஜக பண்றது தான். இதுல என்ன ரோல்? ஜனநாயகன்ல வேற யாரு? சோசியல் ஜஸ்டிஸ் கொள்கைக்காகவும் செக்குலர் வேல்யூஸ்க்காகவும் எவனோடு எப்போதும் நெவர் ஐ வில் ஹேவ் காம்ப்ரமைஸ் அப்படி உடைச்சி சொன்னார. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடுடைய எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப தேர்தல் கிழமை சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வகையில் பாண்டிச்சேரியில் வர 9ஆம் தேதி எலெக்ஷனு, அதுக்கான வேட்பாளர் பட்டியலையும் திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களையும் சீட்டுலாம் கொடுத்துருக்காரு. இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. இவர் பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, தமிழ்நாட்டிலேயும் அதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? விஜய் விமர்சிப்பதற்கு ஏதாவது காரணத்தை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் விமர்சனமாக இருக்கும். எனக்கு அது ஒரு பெரிய விமர்சனமாக படல. இன்னைக்கு அவர் அந்த கட்சியில் இருக்காரா? இன்னைக்கு அவருக்கு விஜயனுடைய கட்சி கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்துட்டாரா? அவ்வளோதான். இன்னைக்கு எப்படி இருக்காரு தான். நேற்று எப்படி முன்பிறவியில் இருந்தார். ஓ பன்னீர்செல்வத்தை விட பிஜேபியின் கொத்தடிமை வேற யாராவது இருக்க முடியாது. அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் திமுகவை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்கார், தீய சக்தின்லாம் பேசினவர். அவர் மோடியை வரவேற்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல விமான நிலையத்தில், அதுக்குன்னு சொல்லி என்டிஏலேருந்து வெளியே வந்த ஆள். இப்படிப்பட்ட மோடியின் முரட்டு பக்தர் அவரை திமுக சேர்த்துக்கிட்டு அவரோட இல்லை, இந்த கங்காரு மாதிரி. கங்காருன்னா என்ன தெரியுமா? குட்டியை மடியில் வச்சிருக்கோம். அத மாதிரி அவர் பையன் ரவீந்திரநாத் 2 பேருக்கும் தொகுதி கொடுக்க போறாங்களாம். அப்பா பையன் 2 பேருக்கும். பின்ன அது பேக்கேஜ் டீல். ஒரு தொகுதி இல்லை, 1+1. திமுக வெட்கப்படணுங்க. பாவம் அந்த பெரிய குளத்துலேயும் தேனி பகுதியிலையும் மாவட்டத்திலையும் திமுகக்காக எவ்வளோ வேலை செஞ்சவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்பம் பிள்ளையும் என்ன அட்டகாசம், என்ன சொத்து குவிச்சிருக்காங்க, எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க திமுக தலைவர்களை. இன்னைக்கு அவங்கள அழகாக வரவேற்று அவங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்க. அதெல்லாம் பேசு பொருள் ஆகாது தமிழ்நாட்டில். எது பேசு பொருள் ஆகுன்னா பாண்டிச்சேரியில் பின்ன என்ன 30 பேர், அதில் 24 பேர் புது ஆளுங்க.
அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. புது ஆளுங்க, அதுல 2 பேர் பெண்கள், 30ல 2 பெண்கள். 6 பேர்னா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, இப்ப எம்எல்ஏவா இருக்கிறவங்கலாம் வரவனை கழுத்து பிடிச்சி தள்ளிட்டு தனியா இருக்கணுமா விஜய்? அப்புறம் என்ன சொல்லுவீங்க? தனித்து விடப்பட்டார். வரலன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, அவரை யாருமே சீந்தல, கடை விரித்தார் கொள்வார் இல்லைன்னு. வந்தான் பாத்தீங்களா, இவன் பிஜேபிக்கு போன பிறவில இருந்தவன், மைத்திரேயன் டாக்டர், எந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை சேர்ந்து. ஆமா, ரைட்டா? இப்போ அவங்கெல்லாம் எப்படி உங்க கட்சியில வந்தாங்க? உங்க கட்சியில பிஜேபியில இருந்து வந்த ஆட்களே இல்லையா? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவதுங்க, அரசியல் கட்சி அன்டச்சபிலிட்டி உருவாக்க முடியாதுங்க, தீண்டாமையை கடைபிடிக்க முடியாது. ஒரு ஆள் நம்ம கட்சி, நீங்க சீட்டு கொடுக்குறதா வேணாமான்றது அது நீங்க முடிவு பண்ணலாம். அவனுடைய பாப்புலாரிட்டி, அவனுடைய பேக்ரவுண்டு, அவனுடைய ஹிஸ்டரியை பார்த்து. ஆனா எவனையும் கட்சியில சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அன்லஸ் ஏதாவது கிரிமினல் குற்றம் பண்ணவன், கற்பழிப்பு, கொலை, அந்த ஆளுங்க தானே இங்க பல பேர் பல உயர் பொறுப்புல இருக்கான் திமுகல. கவுன்சிலர் பாத்தீங்கன்னா 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்றதும், ஏர் ஹோஸ்டஸ் பாலியல் சீண்டல் பண்றதும் தான் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பேசு பொருளாகாது ஊடகத்துல, அதெல்லாம் விட்டுருவானுங்க. அதான் சுவாமிநாதன் எனக்கு தெரிஞ்சு நாமினேட்டட் எம்எல்ஏவா இருந்தாரு. 3 பேர் நாமினேட் பண்ணலாம் பாண்டிச்சேரியில். அது 3ஐயும் பிஜேபி பார்த்து தான் செய்யும். அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏதாவது பொதுவான இலக்கியவாதி, சமூக சீர்திருத்தம் பண்ணுறவன், சமூக சேவகர் போடணும். அதை பாஜக தான் தெரியுமே. அவங்க எந்த கோட்டாவையும் அவங்க ஆளுங்களை, ஆர்எஸ்எஸ் ஆளுங்க, கவர்னர்களே ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதனால அப்படி போனவர் தான் நாமினேட்டடு. ஆனால் அவருக்கு என்னவோ அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் கருத்து வேறுபாடால் வெளியே வந்துட்டாரு. இன்னைக்கு என்னவா இருக்காரு? இப்போ இன்னைக்கும் பாஜகவோட எங்க செங்கோட்டையன் எல்லாம் அமித்ஷா கிட்ட பேசினவருங்க அவரை தாவே. ஆனா அமித்ஷாவோட படுத்திட்டு இருந்தவர் ஓபிஎஸ் இல்லையா? அவரை சேர்த்துக்கினா விமர்சனம். அதான் செலக்டிவா பண்றாங்க. தமிழ்நாட்டின் ஊடகங்கள் அடிமையா இருக்கு ஆளுங்கட்சிக்கு. ஆளுங்கட்சியை விமர்சனமே செய்யறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி சார்? விஜய் வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும் அவர் போறது, இப்போ கூட மும்பை போனாரு, அது எல்லாமே கவர் பண்றாங்களே. இப்போ சிபிஐ விசாரணை கூட ஏதோ அங்க போய் நேர்ல பார்த்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு சார்? அது காரணம் அவருக்கு சாதகம் பண்றதுக்காக இல்ல, இவங்களுக்கு அது சாதகமா டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்க பாருங்க, விஜயை காட்டாத விட்ட சன் டிவி கூட வேற வழி இல்லாம போட்டி போட்டுன்னு காட்ட வேண்டியதா டிஆர்பி ரேட்டிங். பொழுது விடிஞ்சா பொழுது போனா சன் நியூஸ்ல விஜய்க்கு எதிராக எவன் பேசுறான்னு மைக்க நிட்டுறாங்க. ஆனா விஜயினுடைய அந்த நிகழ்ச்சிகளை வேற வழி இல்லை, தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஆயிட்டாரு. ஸோ அதனால விஜயை இவங்க குறை சொல்றவங்களுக்கு அவர் பாருங்க சோத்து கையில சாப்பிட்றாரு அப்படின்வாங்க. அது கூட ஒரு குற்றமா சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபட போறது இல்லைங்க. இவங்க ஓவரா எதையுமே, நான் அடிக்கடி சொல்லுவேன், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். நீங்க ஒரு ரீசன் இல்லாம ஒரு ஆளை எப்பவுமே சன் டிவியில போட்டு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னடா இது, அது கவுண்டர் எஃபெக்ட் ஆயிடும். ஒரு அனுதாபம் ஏற்படும். கரூர்ல அதான் நடந்தது. கரூர் இன்சிடென்ட்ல 1 மாசம் இவங்க திமுக இறங்கி வச்சு செஞ்சாங்க. விஜய் டவுட் வந்துருச்சு. விஜய் அமைதியா இருந்தாரு. மக்கள் என்னடா ஒரு மனுஷனை இப்படி அடிக்கிறானுங்களேன்னு சொல்லி, அது மாதிரி இவங்க செய்யறதெல்லாம் இவங்களுக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவா தான் ஆகுமே தவிர இவங்களுக்கு அதனால எந்த பயனும் கிடைக்க போறது இல்லை. இப்ப சார், இப்ப திமுக கூட்டணியில ஏறக்குறைய 23 கட்சிகள் இருக்கு. தாவேக்கா இது வரைக்கும் தனியா தான் ஆட்சி அமைக்க போறோம். அப்படி இருந்தும் தாவேக்கா மீது ஏன் இவ்வளவு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க? அதாவதுங்க, தமிழ்நாட்டில் தாவேக்கா பிப்ரவரி 2, 2024 துவங்கப்பட்டதுங்க. அன்னையிலேருந்து தமிழ்நாட்டின் அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சுங்க. இந்த மாற்றம் அந்த மாற்றம் இல்லை. அதாவது 2 கட்சிகள் தான் 60 வருஷமா மாறி மாறி ஆண்டிருக்கு. நீயா நானா, நான் பிடிக்கலன்னா நீ பிடிக்கல நான், இப்படி தான் அதிமுகவும் திமுகவும் 1967லேருந்து 2026 வரையில ஆட்சியில் இருந்தாங்க மாறி மாறி. ஆனா இன்னைக்கு முதல் முறையாக வேறு ஒரு ஆள் மாற்றா வந்துருவார் என்ற திகில், அச்சம், பயம் இன்னைக்கு 2 கட்சிகளுக்கும் வந்துருச்சு. அதனால சேர்ந்து அடிக்கிறாங்க. 3 பேர் பாஜக விட்டீங்க, 4 பேர் சீமான விட்டீங்க. இப்படி பாத்தீங்கன்னா
கடுமையான அட்டாக் ஏன் அவர் ஆளார்? த மோர் த அட்டாக் கம்ஸ் அப்படின்னா த மோர் செல்வாக்கு, சிம்பத்தி, புகழ் எல்லாமே இவருக்கு அதிகமாகிட்டு இருக்காது. இது அதிக அட்டாக் அதிகமாகும் தான் சார், இன்னும் மோசமாகும். செப்டம்பர் அதாவது ஏப்ரல் 23, 21 பிரச்சாரம் முடியுது இல்லையா? 21 5 மணியோட பிரச்சாரம் நிறைவு பெறும். சைலண்ட் பீரியட் 22, 23 தேர்தல். 21 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஏதோ ஒரு பாம்பு போடுவாங்க. திடீர்னு இவர் விவாகரத்து கேஸ் தூக்கின்னு வந்து போடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு நடிகையை வச்சு என்ன கிட்ட இவர் கிள்ளிட்டாருன்னுவான். இப்போ சிலதெல்லாம் வந்து தெரியுமா, எட்டி உதைத்தார், கேரவான்லேருந்து மாரில் தட்டினார். எப்படா சொல்கிறேன்னா 20 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது, ரொம்ப ஃபேமஸ் கதை. நீதிபதி கிட்ட ஒரு ஆள் போய் காலங்காத்தால கேஸ், சார் என்னை இவர் வந்து தேவராஜன் வந்து என்னை வந்து அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லுவார். ஒரு மிருகத்தின் பேரை சொல்லி எப்போ சொன்னாருன்னு கேட்பாரு. அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன, இல்லை சார் காலையில் தான் அந்த மிருகத்தை பார்த்தேன், இவ்வளோ அகோரமாக இருக்குது, நம்மளை சொல்லிட்டார். அதுபோல் 10 வருஷத்துக்கு முன்னால் எட்டி உரைச்சது, 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து தள்ளி விட்டது, இதெல்லாம் இப்போ பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் இட்டுக்கட்டிய உள்நோக்கத்தோடு செய்யுது. விஜயை பொறுத்தவரையில் அவர் அமைதியானவருங்க. அவர் வந்து இந்த மாதிரி அக்கப்போர் எதுக்கும் பதில் சொல்லிட்டு, இப்போ ரஜினியே பாருங்க, தேவையில்லை. நான் எதிர்பார்க்கல ரஜினி இப்படி பதில் சொல்லுவார். அந்த அறிக்கை தானே சார், அந்த அறிக்கை அவரை இதுக்கு மேலெல்லாம் திட்டியிருக்காங்க. சீமான் வந்துங்க ஒரு காணொலி நான் பார்த்தேன். அதாவது ஒரு வெற்றிடம் வந்திருக்கு, அதை நிரப்ப நான் வரேன்னு சொன்னார் இல்லையா? சுடுகாட்டில் கூட வெற்றினா இருக்கு, அங்கே போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டு கிக்கின்னு சிரிப்பார். அதை பற்றி திறக்கல ரஜினி. அது மட்டும் இல்லைங்க, இந்த சேட்டை துரைமுருகன் ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அவன் சேட்டையில் என்னெல்லாம் பேசியிருக்கானுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசியிருக்காரு திமுகல, அதனால அரசியலுக்கு அவர் வராருன்னு ஒன்னும் அவர் மேல அசிங்கமா ஆபாசமா பேசினாங்க. அப்பெல்லாம் கூட அவர் கடந்து போனாரு. அதான் மெச்சூரிட்டிங்க, அதான் சரி. ஆனா ஆதவ அர்ஜுனா ஒண்ணுமே தப்பாவே பேசலீங்க. அவர் பேசுறதுல அவதூறும் இல்லை, தவறான தகவலும் சொல்ல போனா அவர் பேசுனதுக்கு திமுக தானே சார் பதில் சொல்லியிருக்கணும். தேர் யூ ஆர் தான் பாயிண்ட். திமுக கட்சி கொடுத்த அழுத்தத்தால் தான் ரஜினிகாந்த் வந்து அரசியல்ல இருந்து துவக்கல, விலகிட்டாரு. நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? இல்ல சொல்றது கேளுங்க. அரசியல் துவக்கல, அது வந்து அந்த அழுத்தத்துக்கு அவர் அடிபணிஞ்சிட்டாரு. ஆனா விஜய்க்கு வந்து இன்னைக்கு பல முனை அழுத்தம், பல மடங்கு அழுத்தம் வருது. ஆனாலும் அவர் அடிப்பணியிலன்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி சொன்னார், அவ்வளவுதான். இதுல வந்து ரஜினி வந்து என்ன அவதூறு இருக்கு, என்ன தவறா பேசிட்டாரு? ஒண்ணுமே இல்லை, உண்மை ஃபேக்ட், மேட்டர் ஆஃப் ஃபேக்டை சொன்னாருங்க. என்னை கேட்டால் அது சொல்லியிருக்க வேணாம். அது எப்பவுமே நேரம் பார்த்து பேசணும். இது எலெக்ஷன் டைமு. நீங்கள் நல்லது பேசினால அதை வளைச்சி உடைச்சி உங்களுக்கு எதிராக திருப்பி கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா மீடியா அவங்க கையில் இருக்கு. அப்போ இதில் வந்து உண்மை தாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்களா நடுவில்? இல்லை சார், இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு? இல்லை சார், இந்த ரஜினி அவர்கள் சொன்னது ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதை தான் சொல்கிறேன். அவர் இதில் வந்து அமைதியாக கடந்து போயிருக்கணும். ஆனால் அவருக்கு இருக்கிற சிக்கலை நீங்கள் புரிஞ்சிங்க. இப்போ அவரை திட்டினா சுடுகாட்டில் படுன்னு சீமா அப்போல்லாம் ஒரு பதில் சொல்ல, பெரிய மனுஷன் மாதிரி போயிட்டாரு. ஆனால் இப்போ அதே மாதிரி அமைதியாக இருந்தாருன்னா திமுக வந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து அரசியலில் வராமல் தடுத்தது உண்மைதான் அப்படின்னு ஆயிடும். இல்லை, திமுக காரன் எதிர்ப்பை சம்பாதிக்கணும். இப்போ அது ஒரு 2 படம் சன் டிவியில் எடுக்க போறாங்க, ரெட் ஜெயண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், கமல் வேற நடிக்கிறாரு. அதனால ஐயோ நம்ம சும்மா இருந்தோம்னா வழக்கம் போல இது வந்து தப்பாக ஆயிடும், திமுக காரன் கோபத்துக்கு ஆளாயிடுவோன்ட்டு திமுகவினரின் கோபத்துக்கு ஆளாக கூடாதுன்னு தான் இப்போ வந்து பாயுது. வந்து அதுவும் 5 நாள் கழிச்சு காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். என்ன சொல்லும்? அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அவங்க ஆதரவாளர்களுக்கு, விஜய்க்கு எதிராக நீங்க ஓட்டு போடுங்க, விஜய்க்கு வெற்றி பெறாமல் தடுங்க. மீன் மென்டாலிட்டிங்க. அதாவது ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வராம போனதுக்கு திமுக அழுத்தம் மட்டுமே காரணம் இல்லை. வேற என்ன சார் காரணம்? அவருடைய குடும்பத்திலேயே அழுத்தம் பண்ணாங்க. அரசியல் போக வேணாம். ஆமா, என்னங்க நீங்க அரசியல்ல எந்த குடும்ப, இப்ப விஜய்க்கு இருக்கிற பிரச்சனைக்கு, குடும்ப பிரச்சனைக்கு இது ஒரு காரணம் உங்களுக்கு தெரியுமா? யாருங்க கை நிறைய வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு இந்த மாதிரி ரோட்ல வந்தா யார் ஒத்துக்குவாங்க? எந்த லேடி ஒத்துக்குவாங்க?
எந்த வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றேங்க கேளுங்க ப்ராக்டிக்கலா. உங்களுக்கு 100-200 கோடி வந்துட்டே இருக்குது, இது நின்னு போயிடும். இன்கமிங் ஸ்டாப் ஆயிடும். ஆனா அவுட் கோயிங் போயிட்டே இருக்கும், அதிகமா போவோம். அதுவும் லதா ரஜினிகாந்த் வந்து she is a lady who will run after money. நம்ம பார்த்துருக்கோம் அவங்க ஸ்கூல் கான்ட்ரவர்சி, வாடகை கட்டாம, ஏழை இல்லையா பாவம் தலை காஞ்சவங்க, அவங்க கன்செஷன்லாம் கேட்பாங்க, புரியுதுங்களா? ஸோ பணத்துக்கு வந்து ஆசைப்பட்ட யாராலும் தன் கணவனை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க போகிறதுக்கு விட மாட்டாங்க. அந்த செல்வாக்கு இது ஒரு இந்த உலகம்ங்க, சினிமா உலகம்ன்றது. அப்படியே அம்பானி கல்யாணத்துக்கு போகிறாங்க, கணவனோட போகிறாங்கல்ல. இப்போ அரசியலுக்கு போயிட்டா இந்த இதெல்லாம் அதாவது இன்கமிங் குறைஞ்சிரும், நின்றுடும், அவுட் கோயிங் அதிகமாகும். இப்போ விஜய் பற்றி சொல்கிறாங்கல்ல, 2 கல்யாண மண்டபத்தை ஏதோ வித்துட்டாரா செலவுக்காக. ஸோ இதெல்லாம் லதா ரஜினிகாந்துக்கு ஒன்லி இன்கமிங் தான் வந்து நேரம், நோ அவுட் கோயிங். இப்ப அரசியல்ல வந்தாச்சு, இதனால அவங்க கடுமையா எதிர்த்தாங்க. ஆகவேதான் திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம், இந்த பக்கம் உள் வீட்லயே பிரச்சனை. அதனால அவர் உடல்நிலை சரியில்லைன்ட்டாரு. சரி, சரியில்லைன்னா வீட்டுல தானே இருக்கணும், நடிக்கிறாரு. எத்தனை படம் அதுக்கப்புறம் லைனா இருக்கு சார். அதனால பொது நலனில் அக்கறை உள்ளவர் இல்லைங்க, அவர் ஒரு சுயநலமிங்க. இல்லைன்னா யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுவாரா யூபியில்? அவன் வயசு என்ன? யாரோ கேட்குறாங்க, என்னங்க எப்படின்னா, இல்லை அவர் ஒரு யோகி. இப்போ நான் நிறைய யோகியை கூப்பிட்டு வரேன், காலில் விழுவாரா? விழமாட்டார். ஏன் அங்கே போயின்னா அங்கே இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க லதா ரஜினிகாந்தோ. அப்போ அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, அவர்கிட்ட வந்து தயவு பண்ணா கன்செஷன் கிடைக்கும், உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட பணத்தின் மேல் பாசம் உள்ளவர்கள் தான் ரஜினிகாந்தும் அவருடைய மனைவி. அதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆன்மீகம்லாம் பேசுறாரு சார். ஆட நீங்க வேற ஆன்மீக சிம்பிளிசிட்டி. அதாவதுங்க அவர் ஒயிட் செருப்பு தான் போடுவாரு, ஒயிட் ஜிப்பா தான். இதெல்லாம் வந்துங்க நம்ம அதிகமா பேச வேணாம், தனிநபர். அது ஒரு அரசியல் இருக்கு. இல்ல, ஆன்மீக அரசியல் என்பது நான் உங்களுக்கு அதை சொன்னேன், நீங்க குறுக்கிட்டீங்க. அவரு ஒரு பாஜகவின் பினாமிங்க ரஜினி. ஆமா, நான் ஒரு உதாரண ஆதாரத்தோட சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன். அவரு பாஜக தன்னால வந்து தமிழ்நாட்டுல தலை தூக்க முடியல, அரசியல்ல வர முடியலன்றதுக்காக உருவாக்குன ரஜினியினுடைய அந்த செல்வாக்கு. ரஜினியும் வந்து மதவாதத்துல நம்பிக்கை உள்ள ஆள் தான். அதனால வந்து அவரை பிடிச்சி நீங்க பண்ணோன்னு அவங்க ப்ரெஷர் தான் மெயினா. அவருக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. அவர் தான் 20 வருஷமா ஒரு புது படம் வரும்போது தான் அரசியலுக்கு வரதை பத்தி பேசுவார். ஒரு வைப்பை கிரியேட் பண்ண, ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி படத்தை ஓட வச்சிருவார். அவரு வந்துங்க செல்ஃப் சென்டர்ட் மேன், ஒரு வரியில சொல்லணும்னா. அப்போ பாஜகவோட வந்து அந்த பினாமி தான் இவர். தான் பாஜகவுடைய பி டீம், டிஎம்கேக்கு க்ளோஸா இருக்காரு. ரஜினிகாந்த் தான் பாஜகவுடைய ஒரிஜினல் பி டீம். பாவம் கமலஹாசன் பெரியார் தொண்டர், அவரெல்லாம் பி டீம்னாங்க, விஜய பி டீம்னாங்க. உண்மையான பி டீமை பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரு அர்ஜுன மூர்த்தின்னு ஒருத்தர் ஞாபகம் இருக்கு, ஆலோசகரா இருந்தாரு. அவர் யாரு? ஆர்எஸ்எஸ், பக்கா ஆர்எஸ்எஸ் இல்ல, பக்கா ஆர்எஸ்எஸ். அவரை கொண்டு வந்து இவரு பொதுச் செயலாளரோ ஒருங்கிணைப்பாளரோ இவர் கட்சிக்கே வச்சுக்கினார். பொறுப்பு அவர் தான் ஃபுல் அண்ட் கண்ட்ரோல். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ். சரி, இவர் இந்த அரசியல் முடிவு வேணான்னு எடுத்த உடனே அந்த ஆள் என்ன பண்ணான், நேராக பேக் டு பெவிலியன், ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு போயிட்டான்னா. ஸோ இட் வாஸ் எ பிளான்ட் அட்டெம்ப்ட் பை பிஜேபி ஆர்எஸ்எஸ் டு இன்வால்வ் ரஜினிகாந்த் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஒரு முகமூடியை போட்டுட்டு வரலான்னு நினைச்சாங்க. ஸோ அவங்க ப்ரெஷரில் தான் அவர் ஆரம்பிக்கணும்னு பேசுனதே. ஏன்னா அவங்க தேவை இவருக்கு இருக்க இன்கம் டேக்ஸில் எவ்வளோ பிரச்சனைகளை, வரி சலுகையெல்லாம் வாங்கின்னு இருக்காரு. அவர் சொல்லுவார், மோடியை வந்துங்க 10 பேர் எதிர்க்கிறாங்கன்னா 10 பேர் பெரியவங்களா, அந்த ஒத்தையால் பெரியாளான்னு சொன்னார்ல. இப்ப விஜய்க்கு பொருத்தி கேட்கறான், அவர் சொல்லுவாரா? முடியாது. ஒத்தையால் விஜய், இந்த பக்கம் 23 பேர், இந்த பக்கம் 8 பேர், அந்த பக்கம் 4 பேர். கரெக்டா சொன்னீங்க. எவ்வளவு பெரியா? அப்ப விஜய் தானே பெரியால. ரஜினி ஒத்துக்குவாரா? மோடிக்கு சொன்னிய நீ. அப்ப விஜய்னு காலம் பதில் சொல்லுமா? என்னத்த சொல்லும்? பதில் சம்மட்டி அடி கொடுக்க போகுது இவர் ஆதரிக்கிறவங்களெல்லாம். அதனால
இது வந்து அவுட் அண்ட் அவுட் அவருடைய குடும்பத்தினர் அழுத்தம், பணத்துக்காக தான், வேற ஒன்றும் இல்லை, அழுத்தம். ரெண்டாவது வந்து திமுக வந்து அவருக்கு நெருக்கமா. சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு, இதை பார்க்கலையா நீங்க? நான் தான் போய் பேசினேன், நாங்க தான் அந்த பயமுறுத்தினோம், அப்படி உதயநிதி அன்பில் மகேஷ்லாம் உட்காந்து என்னதான் அமிச்சாங்கன்னு அவர் பேசின காணொளி நேற்று தான் நான் பார்த்தேன். ஸோ இது வந்து திமுக வந்து அழுத்தம் கொடுத்தது. ஏன்னா அவர் வரக்கூடாது இந்த தேர்தலுக்குன்னு சொல்லி 2021 தேர்தல் நினைக்கிறேன் இல்லையா? அப்போ அவருக்கு 2 படம் வேற கொடுத்துட்டாங்க சன் பிக்சர்ஸ்ல இல்லையா? அவருக்கு அது போதும். அவருக்கு வந்து படம் நடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க, சாகும் வரை சம்பாதிச்சுட்டே இருக்கணும். நடிச்சிட்டு இருக்கணும்ன்றது இல்லை, கலைக்காகலாம் இல்லை, சம்பாதிச்சுட்டே இருக்கணும். அதை மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடை தவிர எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுவார். பணம் கொடுக்குறவன் தமிழ்நாடு ரசிகன், தமிழ்நாடு ஜனங்க. ஆனால் இது பூரா இன்வெஸ்ட்மெண்ட் பூரா மகாராஷ்டிரா, அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடுவாங்கல்ல, அதை மாதிரி ஆளு ரஜினிகாந்த். அவர் ஏதோ முற்றும் துறந்த முனிவர் மாதிரியும், அவர் ஆன்மீகம் மாதிரியும், பற்றற்றவர். போய் ரிஷிகேஷ் கேதார்நாத்தில் உட்காந்து என்னங்க அதெல்லாம் நம்ம பேசினா நல்லா இருக்காது. நம்ம அதுவும் நடிப்பா சார், அது எல்லாமே நடிப்புங்க. அவர் வந்து சுயநலத்தின் மறு உருவம். எல்லாமே பொது வாழ்க்கைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் இது வரைக்கும் அவர் பொது வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ கமல்ஹாசன், விஜயகாந்த், இவர் நம்ம பேர்னா விஜய், இவங்கெல்லாம் எவ்வளோ பண்ணுறாங்க, மன்றம் வச்சு நிறைய நல்லது பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஏதாவது அந்த ராகவேந்தர் கல்யாண மண்டபத்தை கூட ஃப்ரீயாக எவனுக்கும் கொடுக்க மாட்டார். அது கூட பண்ண மாட்டாரா? ஆமாங்க, அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்களே. இப்போ சூர்யா இருக்காரு, சிவகுமார், அவங்க எவ்வளோ பேர் படிக்க வைக்கிறாங்க. சைதை துரைசாமி ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இல்லாத காசா என்ன பண்ணியிருக்க நீ பொதுமக்களுக்கு? விஜயெல்லாம் கோயில் வச்சு கும்பிடுனாங்க அந்த அகராதியில் பார்த்தா. 51 வயசுல இந்த வருமானத்தை போடான்னு தூக்கி போட்டு வந்துட்டார்ல. உனக்கு 75 இல்லை 85 வந்தாலும் விட மாட்டீங்க, நீங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நிகழ்ச்சியில ஒரு காக்கா குருவியை கம்பேர் பண்ணி விஜய் ஒரு மாதிரி இன்டைரக்டா அட்டாக் பண்ணாரு சார். இப்பவும் அந்த மைண்ட் செட் இருக்கா சார்? நமக்கு போட்டியா விஜய் வந்து கண்டிப்பா தான் பார்த்து வளர்ந்த பையங்க. ஆக்சுவலா விஜய்க்கு மகன் வயசுங்க. விஜய்க்கு ரஜினியுடைய மகன் வயசு. விஜய் கிட்ட அந்த பெருந்தன்மை ரஜினி கிட்ட இல்லை. விஜய் என்ன சொன்னார் பாருங்க, ஒரு சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான். ஆமா, அவரு சொன்னாரு, அவரே சொன்னாரு, நான் இப்போ சூப்பர் ஸ்டார், அந்த நாக்காளி யாருக்கு அப்படின்லாம் விவாதங்கள் வந்தப்போ பொதுவெளியில் விஜய் எவ்வளோ பெருந்தன்மையா மெக்னானிம். ஆக்சுவலாக அவரு தான் சூப்பர் ஸ்டாரு. இவர் வந்து பெருங்காய டப்பா, ஒன்ஸ் பெருங்காயம் இருந்தது, இப்போ அது காலி டப்பா. இப்போல்லாம் விஜய் இவர் ரஜினி என்ன இது? இன்னைக்கு விஜய் நடிச்சாருன்னா 500 கோடி. ஏன் ஜனநாயகனை விட மாட்டேன்றீங்க? இன்னைக்கு வரைக்கும் அதான் டாபிக். யோசித்து பாருங்க, இதுவரையில் இந்த நாட்டில் எந்த அரசாங்கமாவது, எந்த சென்சார் போர்டாவது இது மாதிரி அரசியல் காரணங்களுக்காக கட்சி தொடங்கினாருக்காக ஒரு படத்து பின்னால இப்படி ஓடி பார்த்தீங்களா? இவ்வளவு அழுத்தம் பார்த்தது இல்லை. இப்ப இன்னொரு படம் இப்போ வந்திருக்கு, துரந்தர் 2வா? அந்த படத்துல எவ்வளோ அரசியல் இருக்கு, எவ்வளோ மத விஷயங்கள் இருக்கு. இப்போ எலெக்ஷன் டைம்ல அதை விடுறீங்களே, அது அப்போ உள்ள. ஆனால் ஜனநாயகன் வரக்கூடாது. ஜனநாயகன் என்ன பண்ணுது? மதவெறியா தூண்டுது, ஜாதி வெறியா தூண்டுது, அரசியல் தூய்மையா இருக்கணும்னு பேசுது. இந்த சாட்டையில் அடிக்கிறாருல்ல, உங்களை மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வாங்கடான்னா சுத்து குவிச்சிட்டு கொல்ல பண்றீங்கன்னு. ஸோ இது வரக்கூடாது. இதுதான் பாஜகவுக்கு எதிர்ப்புது மற்றவங்களுக்கெல்லாம். அதனால இது வந்துங்க, விஜயை வந்து எப்படியாவது வந்து அவர் வெற்றி பெறுவதை தடுக்கணும்னு ஓவர் டைம் பண்றாங்க. பாஜக திமுக 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. பின்ன பாஜக பண்றது தான். இதுல என்ன ரோல்? ஜனநாயகன்ல வேற யாரு? எல் முருகன் தானே இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர். அவர் கண்ட்ரோல் சென்சார் போர்டு இருக்கு. ஒருவேளை கூட்டணி பேர் தான் எப்பயோ படம் வந்திருக்கும். அப்ப கூட்டணிக்கு அவர் எப்படிங்க போவாரு? முதல் நாள்ல அவர் சொன்ன வாதத்தை இன்னி வரைக்கும் காப்பாத்துறாருங்க. திமுக காப்பாத்தி இருக்கா? அண்ணா திமுக காப்பாத்தி இருக்கா? பாமக காப்பாத்தி இருக்கா? மதிமுக காப்பாத்தி இருக்கா? ஏன் விசிகா பிஜேபி அணியில இருந்து இருக்க? ஆமா, அதனால எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இந்த நாட்டுல 3 கட்சியை தாங்க நான் சொல்லுவேன். ஒன்று காங்கிரஸ், உறுதியாக 100 வருஷமா பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, அதில் தெளிவாக இருக்கு காங்கிரஸ். ரெண்டாவது வந்து லாலு பிரசாத் யாதவ்,
அந்த ஆள் தான் அத்வானி ரத யாத்திரை வந்தப்போ அங்கே அரெஸ்ட் பண்ணி அதனால் பல சங்கடங்களை இன்னி ஆமா, வரைக்கும் ஆமா. இன்னைக்கு அனுபவிச்சுட்டு வரைக்கும். இருக்கான். பழி வாங்குறானுங்க, ரைட்டா? ஸோ ஆர்ஜேடி, ஆர்ஜேடி அதுக்கு அடுத்தது விஜய் தாங்க. அதாவது ஊசலாட்டம் இல்லாம நீ என்ன வேணா பண்ணிக்கியா, கவலையே இல்லை. ஆனா யூ ஆர் ஏ ஐடியாலஜிக்கல் எனிமி. மத அதுல ரீதியாக சமரசமே இல்ல அதுல. சமரசம் இல்லை. எவனோடு எப்போதும் சோசியல் ஜஸ்டிஸ் கொள்கைக்காகவும் அந்த செக்குலர் வேல்யூஸ்க்காகவும் எவனோடும் எப்போதும் நெவர் ஐ வில் ஹாவ் காம்ப்ரமைஸ்ன்னு அப்படி உடைச்சி சொன்னார. அது மட்டும் இல்லை, எங்கள் தலைமையில் தான் அரசாங்கம், எடப்பாடியை தூக்கின்னு போய் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல, புரியுதா? லகான் என் கையில் தான் இருக்கணுன்றாரு, ஆட்சி என் கையில் தான் இருக்கணுன்றாரு. அதனால் அவரை பொறுத்தவரையில் நியாயமான மனுஷனாக தான் எனக்கு தோன்றாரு. எனக்கு ஒன்றும் பழக்கம்லாம் கிடையாது பெருசாக, எனக்கு ஒன்றும், நான் ஐ எம் நாட் ஏ ஃபேன் ஆஃப் மிஸ்டர் விஜய், ரைட்டா? ஆனால் எல்லாரும் போல எல்லா படத்தையும் நான் ரசிப்பேன். ஆனால் அரசியலுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பேச்சு, அவருடைய கொள்கை பரவாயில்லை, இவர் ஒரு மாற்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.